மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரே இடத்தில் அதிகாரங்களை குவித்து கூட்டாட்சியை பலவீனப்படுத்துவது இந்தியாவின் நலனிற்கு எதிரானது என்று தி ஹிந்து நாளிதழ் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. மாநிலங்களுக்கு சுயாட்சி அதிகாரம், அரசமைப்பு சட்ட திருத்தம் அவசியம் என்றும் தலையங்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தி ஹிந்து நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் உறவுகள் குறித்த குரியன் ஜோசப் குழுவின் அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 1991 ஆண்டு இந்தியா மேற்கொண்ட தாராளமயமாக்கல், பொருளாதார சீர்திருத்தங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றதொரு அமைப்பு ரீதியான மாற்றத்தை தற்போதைய கூட்டாட்சி முறையில் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என குரியன் ஜோசப் குழு அறிக்கை வலியுறுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. அதிகார பரவலாக்கல் என்பது வெறும் கோரிக்கை அல்ல, அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என அறிக்கை கூறுவதாக தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் மற்றும் அரசமைப்பு சட்ட திருத்தம் அவசியம் என்றும், ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவித்து வைத்து இருப்பது இந்தியாவின் நலனிற்கு எதிரானது என்றும் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உயர்நிலைக்குழு அளித்துள்ள அறிக்கை மிக முக்கியமானது என்றும், ஒன்றிய அரசிடம் ஒரே இடத்தில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருப்பதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் விவாதத்தை குரியன் ஜோசப் குழுவின் அறிக்கை தொடங்கியிருக்கிறது என்றும் தி ஹிந்து தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து தமிழ்நாடு அரசு அமைத்த நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவின் ஆய்வு அறிக்கை முக்கிய பரிந்துரைகளை வழங்கியுள்ளது என்றும், மாநிலங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் கிடைக்க அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தி ஹிந்து நாளிதழ் தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆளுநர்கள் நிர்வாகத்தின் அனைத்து துறைகளிலும் ஒன்றிய அரசின் கருவிகளாக மாறி மாநில அரசுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர் என்றும், ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவும் மாநிலங்களுக்கு எதிராகவும் உள்ளதாகவும் தி ஹிந்து தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டாட்சி நிர்வாகம் ஏன் அவசியம் என்பதையும், அது முன்னேற்றத்திற்கான பாதையாகவும் இருக்க வேண்டும் என்பதை குரியன் ஜோசப் குழுவின் அறிக்கை உணர்த்தியுள்ளதாக தி ஹிந்து நாளிதழின் தலையங்கம் கூறியுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.